இதுதான் நம்ம ஜாதகத்துக்கு நம் முன்னோர்கள் சொன்ன விஷயம். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எந்த இறைவனை வழிபாடு பண்ணணும், எதை செய்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், எதை செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கொள்ள வேண்டிய கடமையில் நாம் இருக்கோம். விதி மதி கதி புரியுதுல? இப்போ விதி என்றால் லக்கணம், மதி என்றால் சந்திரன், கதி என்றால் கதிரவன். இந்த மூன்றில் எதையாவது ஒன்று நல்லா இருக்கான்னு பார்க்கணும். மூணும் கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்க்கை சோகத்துக்குள்ளே தள்ளப்படும். மூணுமே சிறப்பாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் எதையாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? முதல்ல நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிப்போம். இந்த விஷயம் இதிலேருந்து வந்துச்சா, அதிலேருந்து வந்துச்சா, இது எங்கேருந்து வந்துச்சு, நம்ம சோசியத்தை நம்புகிறோமா நம்பலையா, பார்க்குறோமா பார்க்கலையா, இந்த சோசியத்தை நம்பலாமா நம்பக்கூடாதா, இதை தான் நம்ம இன்றைக்கி மட்டும் இல்லை, ராமாயண காலத்துலேருந்து சோசியத்தை அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சாமி இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சாமி இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்காண்டி சாமியை வணங்காமல் இருக்கமா, கும்பிடாமல் இருக்கமா, தெய்வ வழிபாடுகள் நடக்காமல் இருக்கா, கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கா, கோவில் வழிபாடுகள் இல்லாமல் இருக்கா? சொல்லுங்கள். எல்லாமே இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் நடக்காத விஷயம் இல்லை. இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் வச்சுக்க, வைக்காதவன் போயிரு. யாரும் கும்பிடாதவங்கள கும்பிடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா மதங்களும் வழிபாடு செய்கிறது. எல்லா மதங்களும் தெய்வ வழிபாடு, இறைவ வழிபாடுகளை மறக்கலை. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தா எந்த தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நாம் எதையும் ஒன்று பண்ணுறோம், எதற்காகவும் நம்ம உழைக்கிறோம், எதற்காகவும் நம்ம பாடுபடுறோம். ஆனால் நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல. இடம் வாங்குகிறோம், சொத்து வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், எதையாவது கொண்டு போகிறோமா? வாடகைக்கு வந்தது மாதிரி வாழ போகிறோம். இதில் நம்ம எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம், எவ்வளவு பேச்சு ஏச்சுக்கு ஆளாகிறோம், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பலதரப்பட்ட மனிதர்களில் பல பேருடைய குணாதிசயங்களை சந்திக்கிறோம். யாரெல்லாம் எங்கெங்கேயோ யாரோ பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கும். என்ன சொல்கிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் கடுமையாக இருக்கும். ஏதோ பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நாம் எதை செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டா கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகும். போராடி தான் ஜெயிக்கணும். ஒரு 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 வாழ்க்கையில் பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம இருப்போம். ஒருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது. அதுக்காக அவனுக்கு ஏன் இது பிடிக்கல நம்ம போய் கேட்க முடியுமா? நமக்கு பிடிச்சதை நம்ம அனுபவிச்சுட்டு போகணும் தான். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட்றாங்க. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம நினச்சிக்கணுமே தவிர, இவங்க ஏன் இதை பண்ணுறாங்க, அவங்க ஏன் அதை பண்ணுறாங்கங்கிற விஷயத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் நம்ம இல்லை. இன்னொரு விஷயம், எப்போ நாம் எதை பண்ணாலும் சரி, நாம் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் உயரணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு பசித்தவங்களுக்கு உணவு கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஏரியாவில் மரங்கள் நட முடியுமோ அங்கே மரங்களை வைங்க. இது ஒரு சிறப்பான பலனை தரும். எல்லா ஏரியாவிலையும் இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் எதையாவது ஒன்று செய்தால் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஒன்று செய்யும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தெய்வ ஆலயங்கள்லேயோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லேயோ எங்கே இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த மரக்கன்றுகள் நடுங்க. அந்த மரங்கள் வளர வளர உங்கள் வாழ்க்கையும் வளரும். இந்த பிரபஞ்சத்தினுடைய வெப்பநிலையை குறைக்கும். குருவிகள் மற்ற பறவைகளுக்கு உணவு கொடுக்கும், நமக்கு நிழலை கொடுக்கும். அந்த மரம் இந்த பூமியை காற்று மாசுபடுவதை தடுக்கும். இதுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம உதவி பண்ணும்போது நம்ம குடும்ப வாழ்க்கைக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒன்றை நமக்கு செய்யும். கண்டிப்பாக வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். நம் வாழ்க்கைக்கு பெரிதும் உதவுவது நட்பா உறவானா ஒரு 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 குறிப்பிட்ட காலம் வரை நட்பு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உறவும் நட்பும் சேர்ந்தது தான் நமது வாழ்க்கை. தனிப்பட்டது எதுவுமே இல்லை. உறவு இல்லாமல் நட்பு இல்லை, நட்பு இல்லாமல் உறவு இல்லை. இந்த ரெண்டு பேருடைய உதவியோடு தான் நம்ம வாழ்வாதாரத்தை